لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். பூமியில் சிறப்புக்குரிய அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா என்கின்ற இந்த இறை வணக்கத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹு நம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக, நமக்கு வழிகாட்டுவதற்காக இறக்கியருளி அவனுடைய வேதத்தையும் அவன் தம் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் பின்பற்றி உத்தம சத்திய முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலாவதாக எனக்கும் அதை தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் உபதேசம் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் இதயங்களை மென்மையாக ஆக்குவது எப்படி என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு இடையிலே பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுஆ, உடலில் இருக்கக்கூடிய ஒரு சதை துண்டு, உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அது சீராகி விட்டது என்று சொன்னால், அந்த சதை துண்டானது சீராகி விட்டது என்று சொன்னால் அனைத்தும் எல்லாம் சீராகிவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது கெட்டு விட்டது என்று சொன்னால், அந்த சதை துண்டானது கெட்டு போய் விட்டது என்று சொன்னால் உடலில் எல்லாம் கெட்டு போய்விடும். அலா வஹியல் கல்ப் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அதுதான் கல்ப் என்கின்ற அந்த உள்ளம், இதயம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார். உடலிலே இருக்கக்கூடிய ஒரு சதை துண்டு அது சரியாகி விட்டது என்று சொன்னால் நம்முடைய அனைத்து காரியங்களும் சரியாகிவிடும். அது கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் நம்முடைய அனைத்து காரியங்களும் கெட்டு போய்விடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். இதயத்தை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிமுக்கு மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பாக இதயம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னவென்றால், இறுகி போன அல்லது கடினமான இதயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கடினமான இதயம்
நமக்கும் நம்முடைய இறைவனுக்கும் இடையிலான தொடர்பை பாதிக்கின்றது. நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய அமல்களை, ஒழுக்க மாண்புகளை, நம்முடைய சமூக தொடர்புகளை எல்லாம் பாதிக்கக்கூடிய ஒன்றாக கடினமான இதயம் மாறுகின்றது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கடினமான இதயங்களை கொண்டவர்களை பற்றி பேசுகின்றார். பனு இஸ்ரவேலர்களை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான ஒரு வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றார். 2வது அத்தியாயத்துடைய 74வது வசனம், ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة. இதன் பின்னரும் உங்களுடைய இதயங்கள் இறுகி போய்விட்டன, உங்களுடைய இதயங்கள் இறுகி போய்விட்டன, அவை கற்பாறைகளை போன்று ஆகிவிட்டன, அல்லது அதை விடவும் அதிகமான கடினமாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். பனு இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுடைய இதயம் எப்படி ஆகிவிட்டது? அது இறுகி போய்விட்டது, அது கற்பாறைகளை போன்று ஆகிவிட்டது, இல்லை அதை விடவும் கடினமாக மாறிவிட்டது என்று சொல்லுகின்றான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ. திட்டமாக கற்பாறைகள் சிலவற்றில் இருந்து ஆறுகள் ஒலித்தோடுவதுண்டு. கற்பாறைகள் எப்படி? அதில் சில நேரங்களில் ஆறுகள் ஒலித்து ஓடும். وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ وَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ. இன்னும் சில அந்த கற்பாறைகள் சிலவற்றில் பிளவுபட்டு திடமாக அவற்றில் நின்று தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு. وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ. இன்னும் திடமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தினால் சில கற்பாறைகள் உருண்டு விழக்கூடியவையும் உண்டு. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவதை பற்றி கவனிக்காமல் இல்லை என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றார். பனு இஸ்ரவேலர்களை பற்றி சொன்னாலும் இந்த வசனம் பல நேரங்களிலும் நமக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடிய வசனம், நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வசனம் என்பதை இதிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம். மனிதர்களுடைய இதயம் எப்படி ஆகிவிடுமாம்? கற்பாறைகளை போன்று, இல்லை அதை விடவும் கடினமாக மாறிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். கற்பாறைகள் எப்படி இருக்கும்? கற்பாறைகள் சிலவற்றில் இருந்து ஆறுகள் ஒலித்தோடும், சிலவற்றில் இருந்து அவை பிளவுபட்டு தண்ணீர் அதிலிருந்து வெளிப்படும். சில கற்பாறைகள் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தின் காரணமாக அந்த கற்பாறைகள் உருண்டு விழக்கூடியவையாக இருக்கின்றது. இவை எதுவும் இல்லாத நிலையில் மனிதன் மாறிவிடுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். இவை எதுவும் இல்லாத, இந்த ஈரத்தன்மையோ எதுவும் இல்லாத கடினமான பாறையை விட கடினமான இதயங்கள் மனிதர்களுக்கு ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றான். நாம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நிலையாக அந்த நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவை பெரும்பாலானவை உள்ளத்தோடு தொடர்புடையவையாக இருக்கின்றது. மூமின்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டது என்று சொன்னால் அந்த உபதேசம் அவர்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வாரம் கேட்கக்கூடிய உபதேசங்களாக இருக்கட்டும், அல்லது வகுப்புகளில் கேட்கக்கூடியவையாக இருக்கட்டும், அல்லது மூத்தவர்கள் நல்லவர்கள் செய்யக்கூடிய உபதேசங்களாக இருக்கட்டும், வேதங்களை அது சார்ந்த மார்க்க கல்வியை பெறக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய உபதேசமாக இருக்கட்டும், அது மூமின்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அவர்கள் அந்த உபதேசங்களை கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கண்கள் பனிக்கும், கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஒழுகும் என்றெல்லாம் இளகிய மனம் கொண்டவர்களாகத்தான் மூமின்கள் இருப்பார்கள் என்பதை திருக்குர்ஆன் நம்மால் பல இடங்களில் பார்க்க முடியும். தக்ஷரிரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் ثم تلين جلودهم وقلوبهم الى ذكر الله. அல்லாஹ் சொல்லுகின்றான், எவர்கள் தங்களுடைய இறைவனுக்கு அஞ்சுகின்றார்களோ, யார் அல்லாஹ்விற்கு அஞ்சுகின்றார்களோ, அவர்களுடைய தொலிகளுடைய உரோமக்கால்கள் இந்த வேதத்தை கேட்கும் போது சிலிர்த்து விடுகின்றன என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். யாருடைய இதயத்தில் அல்லாஹ்வின் மீதான அச்சம் இருக்கின்றதோ, யார் என்னை படைத்தவன் இறைவன் என்கின்ற எண்ணத்தோடு வாழுகின்றார்களோ, அவர்களுக்கு இந்த வேத வாக்கியங்களை, வேத வசனங்களை கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தொலிகளுடைய உரோம கால்கள் சிலிர்த்து விடுகின்றன என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். தொடர்ந்து சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தொலிகளும் அவர்களுடைய இதயங்களும் அல்லாஹுடைய தியானத்தில் இழகுகின்றன என்று அல்லாஹ் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம்.
அல்லாஹ் மனிதர்களை இறக்கி வைத்திருக்கின்றான் பூமிக்கு. பூமியில் அல்லாஹ் மனிதர்களை இறக்கி வைத்திருக்கின்றான், நபிமார்களை இறக்கி வைத்திருக்கின்றான். நபிமார்களை இறக்கி வைத்ததற்குரிய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றான், ஹுவல்லதி பஅஸஃபில் உம்மீயீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹும் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. அவன்தான் எழுத்தறிவில்லாத மக்களிடம் அவனுடைய வசனங்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களுடைய வேதத்தையும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிக்கும்படியான தூதர்களை அவர்களிலிருந்து அனுப்பி வைத்தான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் மனிதர்களுடைய இதயங்களை பரிசுத்தமாக்குவதற்காக, மனிதர்களுடைய இதயங்களை மென்மையாக்குவதற்காக, இதயங்கள் கற்பாறைகளை போன்று பாறைகளை விட கடினமாக மாறிவிடக் கூடாது என்பதை அவர்களுக்கு கற்பிப்பதற்காக, அவர்களுடைய இதயங்களில் மாசுபடிந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவற்றை கழுகி தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்றமாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் நல்லடியார்களே, அறிஞர்கள் பல நேரங்களில் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் உண்டு. இதயங்கள் கடினமாகாமல் இருப்பதற்குரிய காரணங்கள், இதயங்கள் ஏன் கடினமாகின்றது என்பதை பற்றி நமக்கு அறிஞர்கள் பல இடங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இதயம் கடினமாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் இதயம் கடினமாகின்றது என்பதை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு இதயங்கள் இறுக்கமாக இறுகி போய்விடுகின்றது. நாமெல்லாம் இதயங்களை மென்மையாக்கக்கூடிய, இதயங்களுக்கு குளிரை ஏற்படுத்தக்கூடிய, இதயங்களை ரெஃப்ரெஷ் செய்யக்கூடிய ரமலானை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள். நாம் நம்முடைய இதயத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று உணர்ந்தோம் என்று சொன்னால் இந்த ரமலான் நமக்கு பலனுள்ள ஒன்றாக மாறும் இன்ஷா அல்லாஹ். அறிஞர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இதயம் கடினமாகின்றது என்று சொன்னால் அதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பாவ செயல்கள் என்று சொல்லி தருகின்றார்கள். பாவ செயல்களில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அது ஒரு முஸ்லிமை அல்லாஹ்விடம் இருந்து அகற்றுகின்றது, அவனுடைய இதயத்தை இறுக்கமாக ஆக்குகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு அடியான் ஒரு பாவம் செய்து விட்டான் என்று சொன்னால், ஒரு அடியான் ஒரு பாவம் செய்து விட்டான் என்று சொன்னால் அது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளியை ஏற்படுத்துகின்றது. ஒரு பாவம் நாம் செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய இதயத்தில் ஒரு கருப்பு புள்ளியை அது ஏற்படுத்துகின்றது. பிறகு அந்த பாவத்தை விட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால், என்னை படைத்த இறைவன் என்னுடைய தவறுகளை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் என்னுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்ற எண்ணத்தோடு அவனிடத்தில் நாம் சாஷ்டாங்கமாக விழுந்து அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு பாவ மீட்சி நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் இதயத்தில் ஏற்பட்ட அந்த கரையானது மாறிவிடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், உள்ளம் தூய்மை அடைந்து விடுகின்றது. அந்த பாவத்திற்கு பின்னரும் தௌபாவும் இஸ்திக்பாரும் செய்யாமல் மேலும் மேலும் அதிகமாக பாவம் செய்தால் உள்ளத்துடைய இதயத்துடைய கருமை அதிகரிக்கின்றது. அந்த நிலைதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ரான் என்கின்ற அந்த நிலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றானா இல்லையா? கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அப்படி அல்ல, அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவை அவருடைய இதயங்களின் மீது துருவாக படிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றானா இல்லையா? அந்த நிலை மீண்டும் மீண்டும் பாவங்களை செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய இதயம் கருமை அடைந்து விடுகின்றது, இதயத்துடைய இயல்பு மாறிவிடுகின்றது. மென்மையான நம்முடைய இதயம் கடினமாக இறுக்கமாக மாறிவிடுகின்றது என்று நமக்கு அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஒரு பாவம் செய்யாதவன் அல்ல ஒரு முஸ்லிம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் பாவமே செய்யாதவன் அல்ல. பாவம் செய்தால் பாவம் செய்ததற்கு பின்னர் அல்லாஹ்விடத்தில் திரும்பக்கூடியவன், எனக்கு ஒரு இறைவன் இருக்கின்றான் என்கின்ற எண்ணத்தோடு, என்னை படைத்தவன் என்கின்ற உறுதியோடு அவனிடத்தில் நான் பிரார்த்தனை செய்தால், நான் தௌபா செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு பாவங்களை செய்தால் பாவத்திற்கு தௌபா செய்து நாம் மீளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய இதயத்தை தூய்மையாக ஆக்குகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில் நமக்கு சொல்லித் தருகின்றார். அறிஞர்கள் மீண்டும் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றார்கள், இதயத்தை கடினமாக ஆக்கக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான காரணி என்னவென்றால் ஆணவமும் பெருமையும். ஆணவம் யாருடைய இதயத்தில் இருக்கின்றதோ, யாரெல்லாம் பெருமைக்காரர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய இதயங்கள் என்னவாகின்றது? இறுகி போய்விடுகின்றது என்று நமக்கு அறிஞர்கள் சொல்லித் தருகின்றார்கள். மனிதன் ஆணவம் கொண்டவனாக மனிதன் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மண்ணோடு மண்ணாக மட்கி போகக்கூடிய மனிதனுக்கு எதற்காக இந்த ஆணவம், ஏன் இந்த பெருமை என்று மனிதன் விளங்கிக் கொள்ளவில்லை.
பல நேரங்களிலும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், பொருளாதாரம் மனிதனை ஆணவம் மிக்கவனாக மாற்றுகின்றது. பல நேரங்களிலும் பிறருக்கு கிடைக்காத கல்வி எனக்கு கிடைத்திருக்கின்றது என்கின்ற எண்ணம் மனிதனை ஆணவம் கொண்டவனாக மாற்றுகின்றது. பல நேரங்களிலும் எனக்கு தலைமை பொறுப்பு கிடைத்திருக்கின்றது என்கின்ற அந்த பொறுப்பு மனிதனை ஆணவக்காரனாக மாற்றுகின்றது. பல நேரங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமூகத்திற்கிடையில் கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகள் மனிதனை ஆணவக்காரனாக பெருமை கொண்டவனாக மாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்ப பாரம்பரியம் என்று சொல்லிக்கொண்டு ஆணவம் பிடித்து நடக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். இவையெல்லாம் மனிதர்களை ஆணவம் கொண்டவர்களாக மாற்றுகின்றது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், வஇபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. இன்னும் ரஹ்மானுடைய அடியார்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னார், அவர்கள் பூமியில் பணிவுடன் நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இவையெல்லாம் என்னுடைய இறைவன் எனக்கு தந்தது, அல்லாஹ் தந்த செல்வம். அதை ஒரு நொடியில் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எடுத்து மாற்ற தகுதியானவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். எத்தனையோ பேருக்கு கொடுக்காத ஒரு அருள்கொடையாக அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்திருக்கின்றான் என்று சொன்னால், அதை எடுத்து மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவனாகவும் அவன் இருக்கின்றான் என்பதை ஒரு அடியான் உணர்ந்து கொள்ளுகின்றான் என்று சொன்னால், அவன் ஆணவம் கொண்டவனாக மாற மாட்டான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய கல்வி, அவ்வளவு அதிகமான கல்வியை நமக்கு தந்துவிட்டு நம்முடைய புத்தியை அல்லாஹ் சோதித்து விட்டான் என்று சொன்னால், ஒரு பைத்தியமாக ஆக்கி விட்டான் என்று சொன்னால், ஒரே நாளில் அதை ஆக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவன் தானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆணவம் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் மனிதனை அல்லாஹ் படைக்கவில்லை, அடிமையாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அவனுக்கு சாஷ்டாங்கம் விழக்கூடியவனாக, பூமியில் பணிவோடு நடக்கக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கின்றான் என்பதை நாம் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய அறிவினால் நான் கல்விமானாக மாறினேன், என்னுடைய அறிவினால் என்னுடைய திறமையினால் நான் செல்வந்தனாக மாறினேன் என்று தம்பட்டம் அடிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இதயத்தை கடினமாக ஆக்கிவிடும். அது இதயம் கடினமாகிவிட்டது என்று சொன்னால் மீட்சி பெற முடியாது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது காரணமாக, இதயங்கள் கடினமாவதனுடைய மிக முக்கியமான காரணங்கள் மூன்றாவதாக அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், வழிபாடுகளில் கவனக்குறைவாக இருப்பது. பிறரை காண்பிப்பதற்காக செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் அது மனிதனுடைய இதயத்தை கடினமாக ஆக்குகின்றது என்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். பல நேரங்களிலும் வழிபாடுகளில் கவனக்குறைவாக இருக்கின்றோம். என்னதான் இருந்தாலும் ஒரு வெள்ளிக்கிழமையுடைய நாளை பொறுத்தவரையில் அந்த வெள்ளிக்கிழமைக்காக வியாழக்கிழமையில் இருந்து தயாராகக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம். நாளை ஜும்ஆவுடைய நாள் என்கின்ற எண்ணத்தோடு அதிகாரி எழக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம். ஆனால் எத்தனை பேர் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு வருகின்றோம்? சிந்தித்து பாருங்கள். நாம் கவனத்தோடு இருக்கின்றோம், ஆனால் கவனக்குறைவாக நடந்து கொள்ளுகின்றோம். உண்மைதானா இல்லையா? ஒரு நாளை முழுவதுமாக ஜும்மாவுக்காக நாம் மாற்றி வைக்கின்றோம். இன்றைக்கு ஏதாவது ஒரு பணி இருக்கின்றது என்று சொன்னால், இல்லை இல்லை இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள் என்று சொல்லுகின்றோம். ஏதாவது ஒரு திருமணத்தை வைத்துக் கொள்வது என்று சொன்னால், இல்லை இல்லை இன்று வைக்க முடியாது, ஜும்மாவுடைய நாள் என்று சொல்லுகின்றோம். ஏதாவது பயணம் இருந்தால் ஜும்மாவுடைய நாள் என்று சொல்லுகின்றோம். காலையிலேயே நம்மை தயார் செய்கின்றோம், தாடிகளை சரி செய்கின்றோம், நம்முடைய முடிகளை சரி செய்கின்றோம், குளிக்கின்றோம், ஆடைகளை அணிகின்றோம். எல்லாம் செய்யக்கூடிய நாம் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் பள்ளிவாசலுக்குள்ளாக வர வேண்டும் என்கின்ற எண்ணம், அதில் ஏன் கவனக்குறைவு ஏற்படுகின்றது? நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கவனக்குறைவு நமக்கு நம்மோடு அண்டி இருக்கின்றது. அந்த கவனக்குறைவு நம்முடைய இதயங்களை சீர்குலைத்து விடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பாராமுகமாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பாராமுகமாகவும் அசிரத்தையாகவும் இருப்பார்கள். அல்லதீன ஹும் யுராஊன், அவர்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காகவே அவர்கள் தொழுகின்றார்கள். நான் தொழுகையாளி, ஐவேளை தொழக்கூடியவன், நான் நோன்பு நோக்கக்கூடியவன் என்று பிறர் பார்க்க வேண்டும், நான் தான தர்மம் செய்யக்கூடியவன் என்று பிறர் அறிய வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கின்றன? பிறரை காண்பிக்க செய்கின்றோமா? ஒப்புக்காக செய்கின்றோமா? அல்லது அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக செய்கின்றோமா? அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக நாம் செய்கின்றோம் என்று சொன்னால் நம்மில் கவனக்குறைவுகள் வராது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.
அல்லாஹ் நல்லடியார்களே, அறிஞர்கள் இதயங்களை மென்மையாக ஆக்குவதற்குரிய பல வழிமுறைகளையும் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அந்த வழிமுறைகள் மிக முக்கியமான வழிமுறை பயனுள்ள கல்வியை தேடுவது. அது இதயத்தை மென்மையாக மாற்றும் என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கல்வி அல்லாஹுடைய அத்தாட்சிகளை உணர்ந்து கொள்ள நமக்கு உதவி செய்கின்றது. எனக்கு ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்வதற்காக நமக்கு உதவக்கூடிய ஒன்றாக கல்வி இருந்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய வல்லமையை, அவனுடைய ஆற்றலை அறிந்து கொள்ள கல்வி நமக்கு உதவுகின்றது. அவனுடைய கருணையை, இரக்கத்தை, அவனுடைய அருள் கொடைகளை அறிந்து கொள்வதற்காக அந்த கல்வி நமக்கு உதவி செய்கின்றது. அந்த கல்வி மனிதனுடைய இதயத்தை இலகிய இதயமாக மாற்றுவதற்கு, மனிதனுடைய இதயத்தை மென்மையாக மாற்றுவதற்குரிய ஒரு உபகரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கல்வி, பயனுள்ள கல்வி இருக்கின்றது. அது மனிதனுக்கு மிகவும் முக்கியமான அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் அவர்களுடைய தரஜாக்களை, பதவிகளை உயர்த்துவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றானா இல்லையா? அந்த கல்வி முதலாவது அடிப்படையாக இருக்கின்றது. உங்களுடைய இதயங்களை மென்மையாக ஆக்குவதற்குரிய முதலாவது அடிப்படை. இரண்டாவது அடிப்படையாக அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அடிப்படைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் வணக்க வழிபாடுகளை அதிகரிப்பது, அல்லாஹுடனான தொடர்பை நமக்கு அதிகரிக்க செய்யும் என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இதயம் இறுக்கமாகிவிட்டது என்று சொன்னால், இதயம் கடினமாகிவிட்டது என்று சொன்னால், தொழுகையோடும் இபாதத்துகளோடும் உள்ள நம்முடைய தொடர்புகள் குறைந்து போய்விடுகின்றது. தொழுகை நமக்கு பெரும் பாரமாக தோன்றும், இபாதத்துகள் நமக்கு பாரமாக தோன்றக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதிலிருந்து நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய இபாதத்துகளில் ஆனந்தத்தை கண்டுகொள்ளக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அக்கிமிஸ்ஸலா இன்னஸ்ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். நிச்சயமாக தொழுகை மானக்கேடானவற்றை விட்டும் தீமையை விட்டும் மனிதனை விலக்கும். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தியானம் இருக்கின்றது, அவனுடைய திக்ர் இருக்கின்றது. அது பெரிதான ஒன்றாகும், பெரிய ஒரு சக்தியாகும். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிகின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வணக்க வழிபாடுகளை அதிகமாக நாம் செய்யக்கூடிய நேரத்தில், ஈடுபாடோடு அந்த வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய நேரத்தில் என்ன ஈடுபாடு நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தொழுகையில் இமாம் ஜமாஅத்திற்காக நிற்கக்கூடிய நேரத்தில் ஓடோடி வந்து ஒன்று சேரக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? ஜமாஅத்து தொழுகையை பேணக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பல நேரங்களிலும் நம்முடைய வழிபாடுகள், வணக்க வழிபாடுகளில் பாராமுகமாக கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றோம். வணக்க வழிபாடுகளில் கவனத்தோடு சிரத்தையோடு நாம் நடக்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய இதயத்தை மென்மையாக்கக்கூடிய ஒன்றாக அதை அல்லாஹ்வுடைய அறிஞர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். மூன்றாவதாக அறிஞர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை நினைவு கூர்வது, அவனுடைய வேதத்தை நினைவு கூர்வது, அது இதயத்தை மென்மையாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்று நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இறுக்கமான இதயங்களை மென்மையாக ஆக்கக்கூடிய சக்தி அல்லாஹுவை நினைவு கூறுவதில் இருக்கின்றது. எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் என்னை என்னுடைய இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற எண்ணம் ஒரு விசுவாசியுடைய மனதில் வந்துவிடும் என்று சொன்னால், தவறான பாதைகள் அவன் பயணிக்கக்கூடிய நேரத்தில் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக அது மாறும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய திக்ர் விசுவாசிகளுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய, திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை ஓதக்கூடிய நேரத்தில், அதை சொல்லக்கூடிய நேரத்தில் இதயத்தை அது லேசாக ஆக்குகின்றது. வசனங்களை, அல்லாஹுடைய வேதத்துடைய வசனங்களை பொருளுணர்ந்து நாம் ஓதும் போது அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் நம்முடைய கண்களை குளமாக்கும் என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றானா இல்லையா? அல்லதீன ஆமனு வத்தத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். நேர்வழி பெற்றவர்கள் அவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள்தான் ஈமான் கொண்டவர்கள். மேலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் அவருடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ்வை நினைவு கூறுவது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். அல்லாஹுடைய திக்ர், அவனை நினைவு கூறுவது, தொடர்ந்து நாம் அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய இதயங்களை நம்மால் பாதுகாக்க முடியும், கடினமாவதிலிருந்து நமக்கு தடுக்க முடியும், இதயங்களை மென்மையாக வைக்க முடியும் என்று நமக்கு அறிஞர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். நான்காவதாக பாவ மன்னிப்பு கோருவது.
பாவ மன்னிப்புடைய அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருள்கொடைகளுடைய மாதத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் மனதில் உறுதிப்படுத்தி வைக்க வேண்டிய விஷயம் உண்டு. நாம் அனைவரும் பாவங்கள் செய்திருக்கின்றோம். அந்த பாவங்களிலிருந்து மீட்சி பெறுவதை இன்று நாளை என்று மாற்றி வைக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு எத்தனை ஆயுளை கொடுத்திருக்கின்றான் நமக்கு தெரியாது. நாம் செய்த பாவங்களை அல்லாஹ்வுக்கு முன்னால் பட்டியலிட்டு அவனிடத்தில் அதற்குரிய தௌபாவை நாம் செய்யவில்லை என்று சொன்னார். தௌபாவிற்குரிய இலக்கணங்களோடு அந்த தௌபாவை நாம் செய்யவில்லை என்று சொன்னார். நாளை அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கை சேதப்படக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரக்கூடிய நேரத்தில் இதயங்கள் அமைதி பெறக்கூடியவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதயங்கள் மென்மையாக மாறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அவன்பால் திரும்புங்கள். என்னை பாருங்கள், ஒரு நாளைக்கு 100 முறை நான் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னார். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்னார். நாம் எல்லாம் எம்மாத்திரம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அவனுடைய வேதத்தில் இதை போன்ற மூமின்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு வசனம் வேறு இருக்கின்றதா என்று தெரியாத அளவிற்கு அற்புதமான வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 39வது அத்தியாயத்துடைய 53வது வசனம். இது போன்றதொரு வசனம் திருக்குர்ஆனில் ஒரு சட்டையிலிருந்து மறு சட்டை வரை நாம் ஓதினாலும் ஒரு மூமினுக்கு ஆறுதல் தரக்கூடிய, ஒரு மூமினுக்கு ஆசை தரக்கூடிய ஒரு வசனம் வேறு இருக்குமா என்று சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லுகின்றான். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். என்னுடைய அடியார்களே, எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அவர்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், எவ்வளவு வரம்பு மீறி இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், சர்வ சக்தனாக இருக்கக்கூடிய, அனைத்தையும் படைத்தவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், நம்மை தண்டிக்கவும் நம்மை மன்னிக்கவும் ஆற்றல் கொண்ட அல்லாஹ் சொல்லுகின்றான். எவ்வளவு வரம்பு மீறி இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நீ வரம்பு மீறி இருந்தாலும் சரி, ஒருபோதும் நீ என்னுடைய ரஹ்மத்தின் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகின்றான், தொடர்ந்து சொல்லுகின்றான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. நீ எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பேன் என்று சொல்லுகின்றான். சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்ட இறைவன் என்னுடைய இறைவன், என்னையும் உங்களையும் படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன். இந்த பூமியில் பாவம் நீ எவ்வளவு செய்திருந்தாலும் சரி, 100 முறை கொலை செய்தவர், 100 கொலைகளை செய்தவனுக்கும் மன்னிப்பை கொடுத்த நம்முடைய இறைவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றான், எவ்வளவு பாவம் நீ செய்திருந்தாலும் சரி, உங்களுடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான், கருணை உடையவனாக இருக்கின்றான். எப்போது நாம் அல்லாஹ்விடத்தில் திரும்புகின்றோமோ, நம்முடைய பாவங்களை பட்டியலிடுகின்றோமோ, அவன் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய இறைவன் கருணையாளவன், கருணையான என்னுடைய இறைவன் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு அவன்பால் நாம் திரும்பினார், நம்முடைய இதயங்களை லேசாக மென்மையாக ஆக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவன் நம்முடைய இறைவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மென்மையான இதயம் கொண்டவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் நல்லடியார்களே, இதயங்களை மென்மையாக வைத்துக் கொள்வதற்கான அடிப்படைகளை பற்றி ஒரு சில செய்திகளை சுருக்கமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதயங்களை கடினமாகாமல் பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றியும்,
இதயங்கள் எதனால் கடினமாக மாறுகின்றது, இறுக்கமாக மாறுகின்றது என்பதை பற்றியும், அதிலிருந்து மீண்டு நம்முடைய இதயங்களை மென்மையாக வைத்துக் கொள்வதை பற்றியும் எல்லாம் சுருக்கமாக ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கிறோம். 59வது அத்தியாயத்துடைய 18வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஸபீரும் பிமா தஅமலூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விற்கு நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதை பார்த்து கொள்ளட்டும். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிகின்றான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் ஒவ்வொருவரையும் சுய பரிசோதனை செய்வதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான். இதயங்கள் மென்மையாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மறுமை நாள் எப்போது வரும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டவரிடம், அந்த மறுமை நாளுக்காக நீ எதை தயார் செய்து வைத்திருக்கின்றாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டதை போன்று அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், எதை நீங்கள் முற்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சுயமாக நாம் நம்முடைய காரியங்களை சுயமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய இதயம் என்ன நிலையில் இருக்கின்றது, சுய பரிசோதனை நாம் செய்ய வேண்டும். ஏழைகள் பரிதவிக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய இதயத்தில் இரக்கம் ஏற்படுகின்றதா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தனிமையில் நான் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை என்னால் செய்ய முடிகின்றதா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு அந்த இபாதத்துகளை செய்யக்கூடிய நேரத்தில் என்னுடைய இதயத்தில் ஈடுபாடு இருக்கின்றதா சிந்தித்து பார்க்க வேண்டும். தவிர்க்க முடியக்கூடிய காரியங்களை, தவிர்க்க வேண்டிய காரியங்களை என்னால் தவிர்க்க முடிகின்றதா சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் மறுமை நிச்சயம் என்று உரைகளில் கேட்டால் போதாது, மறுமையுடைய நினைவு உனக்கும் எங்களுக்கும் ஏற்படுகின்றதா நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எதை நாம் முற்படுத்துகின்றோம், தீமைகளை விட நன்மைகளை அதிகமாக முற்படுத்துகின்றோமா நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெரும்பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறு பாவங்களை நன்மைகள் மூலமாக அழிப்பேன் என்று நமக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் நன்மைகளை முற்படுத்தக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோமா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கிறோம். ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம்? மற்ற மனிதர்களை பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அடுத்தவர்களை பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அவனுடைய ஆடை கணங்காலுக்கு மேலாக இருக்கின்றதா என்று நாம் ஆய்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவனுடைய தலையை மறைப்பதற்காக தொப்பி அணிந்திருக்கின்றானா பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். நெஞ்சை வருடக்கூடிய தாடி அவனுக்கு இருக்கின்றதா என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய முகத்தை பல நேரங்களிலும் கண்ணாடிகளில் பார்ப்பதில்லை. பக்கத்தில் தொழக்கூடியவனுடைய கை எங்கே இருக்கின்றது என்று பார்த்து நம்முடைய தொழுகையை நாம் இல்லாமல் ஆக்குகின்றோம். அவன் எவ்வாறு ருக்கூ செய்கின்றான், அவன் எவ்வாறு சுஜூது செய்கின்றான் என்றெல்லாம் பார்த்து அவனை மதிப்பீடு செய்கின்றோமே தவிர நம்மை நாமே சுய மதிப்பீடு செய்கின்றோமா என்றால் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தவர்களுடைய காரியங்களில் மிகவும் கவனமாக இருந்துவிட்டு நம்முடைய இபாதத்துகளை, நம்முடைய ஜக்காத்தை, நம்முடைய வாக்குறுதிகளை, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களை எல்லாவற்றிலும் நாம் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். சுய பரிசோதனை செய்யக்கூடிய காலத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய மகத்தான வாக்குறுதிகளை தாங்கி வரக்கூடிய ரமலான் நம்முடைய வாசலில் வந்து நிற்கக்கூடிய நேரத்தில், ரமலானை நாம் நெருங்கி நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய மன்னிப்பும் அல்லாஹுடைய அருள் கொடைகளும் இந்த மாதம் முழுவதும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மாதம் நம்மை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் 10 இரட்டியாக நன்மைகளை வாரித்தரக்கூடிய ஒரு மாதம் நமக்கு முன்னால் வரக்கூடிய நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆக இதயத்தை மென்மையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அறிஞர்கள் சொன்ன பல செய்திகளில் ஒரு சில செய்திகளை மட்டும்தான் நாம் பார்த்திருக்கின்றோம். பயனுள்ள கல்வியை முதலாவதாக நாம் தேட வேண்டும். நல்ல பயனுள்ள கல்வி நமக்கு இருக்க வேண்டும். பயனுள்ள கல்வி என்று சொன்னால் இந்த உலகிலும் பயன் தர வேண்டும்,
மறுமையிலும் பயன் தர வேண்டும். அந்த கல்வியை பெறுவதற்கான முயற்சியில் நாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். வணக்க வழிபாடுகளை ஈடுபாடோடு நாம் செய்ய வேண்டும். அதிகமாக நாம் செய்வதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹுவை சதா நேரமும் எல்லா நேரமும் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவன் எல்லா நேரமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாக ஒரு விசுவாசி இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அவன் என்னுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்கின்ற எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்களை பட்டியல் போட்டு மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக அடிக்கடி சுய பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நம்முடைய இதயம் மென்மையானதாக மாறும். மென்மையான இதயம் கொண்டவர்களுக்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான அந்த சுவனத்தை படைத்திருக்கின்றான். நம் அனைவருடைய லட்சியமும் அதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் உயரிய அந்த அழகான சுவனத்தில் ஒன்றாக சேர்ப்பானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து அருள் புரிவாராக. நம்ம யாரெல்லாம் கடன் தொல்லையால் வாடுகின்றார்களோ அவர்களுடைய கடனை நிவர்த்தி செய்வானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுடைய நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய நோயை ஷிஃபாவாக்கி தருவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எவ்வாறு உன்னுடைய இந்த திரு பள்ளிவாசலில் எங்களை ஒன்று சேர்த்தாயோ அதை போன்று நாளை மறுமையில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் எங்களை ஒன்று சேர்ப்பாயாக. இன்னல்லாஹ யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர். அகிமிஸ் ஸலாத்.